அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி வாட்டர் கலர் பாப்பீஸ் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ப்ரஷஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ளாட் ப்ரஷ், நம்பர் 8 ரவுண்ட் ப்ரஷ், அப்புறமா ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கலாம். பேப்பர் டவல் வேணால் எடுத்துக்கோங்க, நான் எடுத்துருக்கிறேன், எனக்கு தேவைப்படும். அப்புறம் வாட்டர் கலர்ஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரை இந்த மாதிரி டேப் போட்டுக்கோங்க. பேப்பர் டேப் இருக்கும் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி வெட் அண்ட் வெட் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி டேப் போட்டிருக்கிறோம். தண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம பேப்பரை ஃபுல்லாக வெட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பேப்பரை நீங்கள் ஃபுல்லாகவே வெட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதே மாதிரி நாம் டியூலிப்ஸ் பெயிண்டிங் பெயிண்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஃபுல்லாக வெட் பண்ணிக்கலாம். ஓகே, நாம் இப்போது ஜாலியாக பெயிண்ட் பண்ண போகிறோம். பாப்பீஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்காக ரெட் எடுத்துக்கலாம். ரெட்டு அப்புறம் சாப் க்ரீன். ஓகே, இப்போ ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி அங்கங்கே அப்படி டச் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷில் பெயிண்ட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டச் பண்ணுங்கள். ஏற்கனவே அது வெட்டாக இருக்கிறதுனால தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் இது வாட்டர் கலர்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிரும். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா, இந்த மாதிரி. இந்த ஃப்ளாஸ் பெயிண்ட் பண்ணுற இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி மற்ற சைடில் நீங்கள் இந்த மாதிரி அங்கங்கே டச் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிரும். நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி, அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும். இப்போ நம்ம எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்கே ப்ரஷ்ஷை லோட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா சாப் க்ரீன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெட் அண்ட் வெட் வாட்டர் கலர்ஸ் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்காக வாட்டர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட வாட்டர் கலர்ஸ் பேப்பரில் யூஸ் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அந்த பேப்பரை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த பேப்பரை நான் ட்ரை ஆன பிறகு தான் இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணும்போது நல்லா வெட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் பாப்பீஸ் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ளாரோட இதழ் தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என் கூடவே பெயிண்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இதழ்களுடைய அமைப்பை கொண்டு வந்துடலாம்.
இந்த பாப்பீஸோட இதழ்கள் வந்து ரொம்ப தின்னாக பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாகவே பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போது கீழே இருக்கிற இன்னொரு பாப்பி ஃப்ளார் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் சேம் ப்ரொசீஜர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஃப்ளார் பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ளாரில் அந்த இதழ்களில் வந்து குட்டி குட்டியான கோடுகள் இருக்கும் இல்லையா, அதுதான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். பொறுமையாகவே பெயிண்ட் பண்ணுங்கள், ரொம்ப அவசரம்லாம் வேண்டாம். கலர்ஸ் வந்து நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும், அப்படி ஸ்ப்ரெட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஃப்ளார்க்கு கூட கோடுகள்லாம் பெயிண்ட் பண்ணிட்டோம். அது நுனி பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் செகண்ட் லேயர் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் பூக்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இதழ்களுமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கையினுடைய அந்த மாதிரி அழகாக தான் நம்ம ரசிக்கிறோம். ஸோ பெயிண்டிங்லேயும் அப்படி தான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. இதழ்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வடிவத்தில் இருந்தால் கூட அழகாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஓரத்தில் பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அது கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து வாட்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பெயிண்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வாட்ச் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரஷில் வந்து நிறைய தண்ணி லோட் பண்ணிட்டீங்க, இல்லை பெயிண்ட் லோட் பண்ணிட்டீங்க, அதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேப்பர் டவல் யூஸ் பண்ணிக்கலாம். சாப் க்ரீன் எடுத்துக்கலாம். இப்போ அந்த காம்பு அதுக்கப்புறமா மொட்டுகள்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம் சாப் க்ரீன் யூஸ் பண்ணி. கலர்ஸ் சூஸ் பண்ணுறது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணும்போதே எந்த கலர் நம்ம யூஸ் பண்ணால் அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ஃப்ளார்க்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த ரெட் கலர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன க்ரீன் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நான் இப்போ சாப் க்ரீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்.
அதே மாதிரி பெயிண்டிங்ஸில் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து செய்யணும். வீட்டில் குட்டி குழந்தைங்க இல்லை படிக்கிற பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் ஆர்வத்தை கொண்டு வாங்க. அதுக்காக அவங்கள வற்புறுத்திடாதீங்க, கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேண்டாம். அவங்களாவே இஷ்டப்பட்டு பண்ணணும், அதான் நல்லது. நீங்கள் பாப்பீஸ் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதனுடைய இலைகள் வந்து கீழே தான் இருக்கும். ஏன்னா அந்த பூக்கள் வந்து ஒரு நீளமாக ஒரு காம்பு வந்து அதுக்கு மேலே தான் அந்த பூ வந்து பூத்திருக்கும். பார்க்குறதுக்கு கூட வெறுமனே ஒரு குச்சி மேலே ஒரு பூ இருந்த மாதிரி தான் இருக்கும். அதனுடைய இலைகள் வந்து கீழே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த காம்புகள்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான முடிகள் இருந்த மாதிரி இருக்கும். ஒயிட் கலரில் சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். அந்த பட்ஸ்லேயுமே வந்து இருக்கும், அந்த புள்ளி வட்டம் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலரில், அதில் கூட அந்த குட்டி குட்டியான ரோமங்கள் மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அந்த பாப்பீஸில். இப்போ மகரந்தம் பெயிண்ட் பண்ணிடலாம். அதுக்காக நான் பிளாக் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் கவனமாக பெயிண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சின்ன சின்னதாக டாட் வச்சுக்கலாம், அங்கங்கே குட்டி குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலை, பட் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த கலர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்க முடியும். நீங்கள் ஷேர் பண்ணுன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அந்த மாதிரி பெயிண்டிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிறத தொட்டு விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற பெயிண்டிங்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மொட்டுகளில் கூட சின்ன சின்ன ரோமங்கள் மாதிரி இருக்கும்னு, அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி பெயிண்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்னதான புள்ளி புள்ளி மாதிரி வச்சுட்டு அதை வந்து வாட்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே இந்த வெட் அண்ட் வெட் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே சிதறின மாதிரி கலர்ஸ் இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே தட்டினாலே போதும். இன்னொரு ப்ரஷ் வச்சு தட்டினாலே போதும். அங்கங்கே ட்ராப்ஸாக விழும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம இப்போ ரெட் பண்ணிகிட்ருக்குறோம். இதே மாதிரி நீங்கள் க்ரீனும் பண்ணிக்கோங்க கீழே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.